அன்பு உறவுகளே, இன்று நாம் காணக்கூடிய ஒரு காணொளி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு அருமையான கதை. கோவலனும் கண்ணகியும் வணிக நோக்கத்திற்காக மதுரை மாநகருக்குள்ளே நுழைகிறார்கள். அப்பொழுது அந்த இயற்கை கூட தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அதாவது மரம் செடி கொடிகள் எல்லாம் அசைந்து, இங்கும் அங்கும் அசைந்து, மன்னா இங்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விபரீதம் காத்திருக்கிறது, ஒரு ஆபத்து காத்திருக்கிறது, தயவு செய்து இந்த மதுரை மாநகரங்களை நுழையாதீர்கள் என்பது போல் அந்த பாடலை இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அதாவது இயற்கை கூட தன்னுடைய எதிர்ப்பை அவர்களுக்கு காட்டியும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த மதுரை மாநகரங்களை நுழைகிறார்கள். இதனால் கோவலன் கொலையுண்டாகிறான். அதற்கு பிறகு கண்ணகி மதுரை எரிக்கிறார் என்பது வரலாறு. அதாவது நம்முடைய இதிகாசங்களும் புதினங்களும் புராணங்களும் நமக்கு நிறைய வாழ்வியல் பாடங்களையும் தத்துவங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. அதை தயவு செய்து கட்டாயம் படித்து தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இதை போன்ற ஒரு காணொளி மூலமாக அறிந்து கொள்ளலாம். நாள்தோறும் நாங்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, திருகடிகை, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இப்படி நிறைய புராணங்களிலிருந்து நிறைய இதிகாசங்களிலிருந்து உங்களுக்கு காணொளிகளை தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தர வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதரவு. எங்களுடைய வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.